இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சிக்கன் சுக்கா சாப்பாடுன்னு போல இறங்கடா அம்மா அது அமத்துறா. அருமையான சாப்பாடு போல சிக்கன் சுக்கா தான் இன்னைக்கு மதுக்கு வந்து அப்படி காமி கேமராமேன் தாயா. அருமையான சிக்கன் சுக்கா லெக் பீஸ் தான் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அளவுக்கு சூப்பராக. என்ன நம்ம வீட்டில் நம்பர்ல உலக லெவலில் செய்கிற ரெசிபி தான் நம்ம வீட்டிலனா சரி நண்பர்களே. வேறு மதுவுக்கும் சரிக்கு சாப்பாடை போட்டுருவோம். ஓகேங்களா நண்பர்களே? இதை எப்படி தயார் பண்ணாங்கன்னு என் மனைவி தான் தயார் பண்ணாங்க. சொல்லு. வெள்ளைப்பூடை நல்லா நச்சு வச்சுக்கிறோம் நண்பர்களே. எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கறியை போடணும். கறியை போட்டு நல்லா அந்த தண்ணி இறங்குறது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலேயே வேக விடணும். தண்ணி ஊற்றவே கூடாது. கடைசியில் கருவேப்பிலை போட்டு அப்படியே இறக்கிடணும். இப்போ இறக்க போகிற நண்பர்களே. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு காமிங்க. அடுத்து ஒரு அருமையான ஒரு காய் சோறு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் காய் சோறும் சிக்கன் சுக்கா வந்து நம்ம உலகத்திலே வெரைட்டியை சாப்பிட்றத விட ஒரு வித்தியாசமாக சாப்பிட்றத இந்த மதுரை மீசமணிக்கு பிடிக்கும். என் சாப்பாடை பார்த்து உலகமே வியக்கணும். ஒரு நாள் நம்ம உலக லெவலில் பாராட்டு மலர். அட இருமா நான் பேசுகிறேம்மா. ஏமா ஒரு டைலாக் புலவில் வரும்போல பேச விடுமா? ஏன்டா சாமி அம்மா குட்டிய பற்றி அடிக்கிறத? ஓகே நம்மளே. இப்போ சொல்லு. சாப்பிட்ற வீடியோ போட போகிறோம். இப்போ மதுக்கு சாப்பாடு வர போகிறோம். காய்ச்சோறு நண்பர்களே. சர்மி உனக்கு பாருடா. போதுமாடா? போதுமா? உனக்கு காய்ச்சோறு சுட்ட நண்பர்களே. இது வந்து பாப்பாவுக்கு காய்ச்சோறு. இந்த கொஞ்சம் தாண்டா போதும். இப்போ என்ன பண்ணுறோம்னா பாப்பாவுக்கு இதுலேயே போடுவோம். அடுப்பு அமர்த்திடுவோம். ரெண்டு அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ வந்து ரெண்டு இருக்குமே. லெக் பீஸ் யாருக்கு வேணும்? ஆஹா அந்த மனசு தாண்டா மதுவுக்கு. அடடடா லெக் பீஸு மதுவுக்கு. ஆஹா அந்த மனசு தாண்டா சர்மிக்கு. அதான் அந்த மனசு சொல்லுங்க. இது வந்து அம்மாவுக்கு. எனக்கு வேணாம்டா, நான் டயட்டில் இருக்கேன்டா. ஓகே இது வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. பாப்பாக்கு லெக் பீஸே சாப்பிட முடியாது. பாப்பா அப்புறம் கிட்ட போய் சாப்பிடுவோம். அடிச்சுவியா? எல்லாத்துக்கும் அடிச்சுன்னா சரி அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. பாப்பா வாங்க நண்பர்களே. பரவாயில்ல நீ சாப்பிட்டு அம்மா சாப்பிட்டு. நண்பர்களே இப்போ மது எப்படி லெக் பீஸை கடிக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க போய் நண்பர்களே. இப்போ தான் நம்ம ஏப்பா சொல்லியாச்சுதா பொழுதுனைக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பிடு, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பிடு, இன்னைக்கு என்ன பொழுதுனைக்கு சொல்லிட்டு இருப்பீங்களா? ஒரு தடவை வாயாடி முனியம்மா. ரவுடி பேபி சூர்யா. ஒரு ஆள் காலையில் ரவுடி பேபின்னு கமெண்ட் பண்ணுறாருங்க நண்பர்களே. அம்மா நீ ரவுடி பேபியாம்ப்பா? ஆமாவா? அங்கே வர்றா. இது என்னது? ஒன்றும் பண்ண முடியாது. நீ இப்போ இது அக்கா கொடுத்துருவோம். நான் சாப்பிடுவேன். அப்பா சாப்பிடுவா. அக்கா கொடுவா. எங்க அக்காக்கு கொடுங்க. அக்கால எடுக்கக்கூடாது. என்ன பாவம் சண்டை 4 நண்பர்கள் 2 பேத்துக்கும். இதெல்லாம் நடிப்பு நண்பர்களே. 2 பேரும் சண்டை 4. அப்போ உனக்கு பீஸ ஒண்ணு கூட தர மாட்டேன். நூல் கூட தர மாட்டேன். சூப்பரா இருக்கு சத்தியமா. சாம்பார் இந்த காய்ச்சோறு சாம்பார் சோறுக்கும் சத்தியமா சொல்றேன். உண்மையிலே சொல்றேன். கடவுளுக்கு நீ செம்ம டேஸ்ட்மா. பாப்பா போய் சாப்பாடு போட்டு. பாப்பா யாருக்கு? உனக்கு பாப்பா. சாப்பிடு. வேணா போட்டு பாப்பாக்கு வேணா போட்டு. யார் எங்க அப்பா தான் தண்ணி கொண்டு வச்சாங்க. எப்பா
இதுபோல் மதுக்கு வந்து லெக் பீஸோட ஊட்டி விடுவான். நான் வீடியோ போறேன். என்னது அது வீடியோ கேமரா பார்ப்பாங்க. வீடியோ கேமரா. தொடக்கூடாது. உனக்கு தாண்டா அப்பா ஊட்டி விடு. அப்பா சுட்டு பொசுக்குதுடா சாமி. இப்படி எடுத்து கடி, இப்படி தூக்கு. தூக்க கூட உனக்கு சத்து இல்லை. உடனே வர்ற கேமராவை முன்னாடி விடாரு. நீ பிள்ளை சுடுதுல அச்சு. நான் சொன்னா பேசணும். நீ பேசக்கூடாது. அட லூசு பயவில்லை, பேசினாதே வீடியோ பார்ப்பாங்க. ரெண்டு வைவாங்க கமெண்டில். நான் சொன்னா பயமாட்டாங்க. யார் உனக்கு வைய மாட்டாங்க. அப்படி ஆகட்டு. இது சுடுமா? சுடாது. கூட இப்போ சாப்பிடு. அழகா நண்பர்களே, இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க இந்த கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து. அதாவது ஒரு காய்ச்சோறு சாம்பார் சோறுனோட சொல்லலாம். சாம்பார் சோறு காய் போட்டிருக்கல, காய்ச்சோறுன்னு சொல்லலாம். பெரிய நீ வச்சுட்டோன்னா பண்ணிட்டு எப்படி போய் அலப்ப பண்ணாதீ. சாப்பாடை தனியா வச்சு சாம்பார் தனியா சொல்றதே நீ என்ன ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடுப்புல வச்சு நல்லா கிண்டணும். அப்பதான் அது நல்லா எனக்கு இங்க ஒரு ஏமாத்துறது சொல்லி நீ சூப்பரா வரும். அப்படியா? இல்லைன்னா இருகலா இருக்கும். நம்ம சாம்பார் சோறு தனியா குக்கர்ல செஞ்சோம்னா காலையில அது கேட்டாங்க நிறைய பேர், இருகலா இருக்கும். சாம்பார் எனக்கு வேணா பண்ணி சாப்பிடு. இந்த மாதிரி தனித்தனியா சாப்பாடும் சாம்பாரும் தனித்தனியா வச்சு மிக்ஸ் பண்ணி அடுப்புல வச்சு கிண்டனோம்னா நல்லா லூஸ் கொடுக்கும். எப்போ சாப்பிட்டாலும் இருகாமல் இருக்கும் சாப்பாடு. பார்த்தீங்க நண்பர்களே, நல்லா சமையல் மாஸ்டர் ஒய்ஃபு சொல்லிட்டா இருக்குமா. சுக்கா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே கடையில் வாங்கினா கூட என்ன சுக்கா வெள்ளை புள்ள கூட சூப்பராக வச்சுக்கா போல. இல்லை தட்டி போட்டுக்காப்பா சாப்பிடு. வெள்ளை புடு டேஸ்ட்டாக. உண்மையிலே ஒரு கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்ற சுக்கா அந்த டேஸ்ட் வருது உண்மையிலே. நண்பர்களே, ஒரு நாளைக்கு வெள்ளைப்பூடி சாப்பிட்டா முடியும். ஆமாம், வெள்ளைப்பூடி சாப்பிட்டா ஏர் போய்கிட்டு இருக்கு. 65 செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். வைக்கிறேன் போதுமா? சரி, அரட்டாதீங்க மேடம். வச்சுட்டு வை. நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. மத்தியமா அடி குடிக்குது. நான் சொன்னாதான் சாப்பிடணும். நான் சொன்னாதான் பேசணும். அதே மாதிரி நீயும் நான் சொன்னாதான் பேசணும். ஆமாம், அது பெரிய ராணி அம்மா, அது சொன்னாதான் பேசணும். பெரிய ராணி, மகாராணி அம்மா. ராணியா நீயே? எந்த ஊர் ராணி? நீ எந்த ஊர் ராணி? மூமுச்சிக்குள்ள ராணியா? ஐயோ அப்பா, நம்மளே இந்த ஊரில் வாடகைக்கு இருக்கேன். இப்படிலாம் சொன்னு வச்சுக்க, ஊரை விட்டு காலி பண்ணிக்கலாம். ஊர் மக்கள் பார்த்துக்கப்பா அப்படி சொல்லக்கூடாது, சரியா? நீ ராணி இல்லை, மதுரை மீசமணியோட மக. ராணி தானா? ராஜாவா? பாவியலா, நான் ராணியாடா. நான் ராணி. நான் எந்த ஊர் ராணி? எந்த ஊர் ராசா? நான் எந்த ஊர் ராணி? மணி ராணி. என்னடா புதுசாக கண்டுபிடிக்குது? மதுராஜா. பேச மதுரை ராஜன் வச்சுக்க. உங்க பெரிய பேர் வேற. உங்க பெரிய பேர் மதுரை ராஜன், அவர் பேரை வச்சுக்க. இல்லாடி கண்ணராஜன் வச்சுக்கிறியா? கண்ணராஜன் கண்ண பெரியப்பா. இல்லாடி ரவிராஜன் வச்சுக்கிறியா? ரவிராஜன். ஏன் ரவி பேர் சொன்னா அலர்றா? பயமா இருக்கா? அடிப்பாப்லையா? சி, அடிக்க முடியாது. நம்ம பெரிய
வாயாடி வெத்த புள்ள முனியா அம்மா முனியம் நகத்தை எடுத்து புடுவேன். நகத்தை எடுத்து புடுவேன். தோலை உரிச்சு புடுவேன். தோதை உதிச்சு புடுவேன். அப்படியே விசையா மாதிரியே பேசுவேன். விசையா மணி உனக்கு நல்ல மரியாதை இல்லை. உனக்கு அவதான் பார்த்துக்க என்ன அந்த பிள்ளையில காணும் நண்பரை ஒய்ப்போட அக்கா இதே மாதிரி தான் பேசுவல. பேர் விசையா. முத்துலட்சுமி என்னடி வதவே மற்ற ஊருக்கு அடிக்காதப்பா. ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டீங்களப்பா மறந்துடவே இல்லை. நான் போனேன் அன்னைக்கு உங்கள் பெரியம்மா ஆயிடுச்சு. மணி எங்க பிள்ளைகளை காணா இல்லை இல்லை பள்ளிக்கூடம் போச்சுமா இந்த நக்கல் பண்ணாத நீ என்ன மாதிரி பேசாத அப்படி சொல்லப்பா. எப்படி நல்லா இருக்கா நண்பர்களே? நீங்கள் இது போல் ஒரு சுக்காவும் ஒரு சாம்பார் சோறு வச்சு சாப்பிடுங்க. சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும், தரமாக இருக்கும், நல்லா இருக்கும். விளையாட்டுக்காக சொல்ல நம்ம பிரியாணி அது இதுன்னு சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. எலும்பா எலும்புல கறிடா. இந்தா ஆமாம் அது ராசாவில் அதெல்லாம் சத்து இருக்கும். பர இன்னையிலேருந்து வீரன் நீ வீரன் சூரன் லூசு ஆத்தாடி ஆத்தாடி குத்த போதுமா? ஐயோ அம்மா அம்மா சும்மா நிப்பாடு. ஓ அடியில் எனக்கு ஒரு அடி அங்கே பிஸ்கட் அடி ஊதுன்னா அங்கே போய் விழுந்துருவேன். பூ பூ முடி கூட இல்லை. நீ பெரிய ரவுடி தான் அம்மா. உனக்காக நடிக்க விடுதுங்க என் பொழப்ப பொறுக்குந்தா. ஏய் ஊசு ஒரு தடவை அடித்தா பார்த்தா புள்ளனையும் அடிப்பா அப்பாவை. அது பிள்ளைய அப்பாவை முத்தம் கொஞ்சுதுங்க. நீ போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்க. அது வித்தியாப்பா அப்படி தான் அடிக்கணுமா வீடியோவில்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ. அடே அப்பா இந்த ஐஸ்லாம் தெரியும் எனக்கு. ஏய் கொஞ்சம் சாப்பிடுப்பா. ஆஹா ஆரம்பிச்சிட்டா மது கடிக்க போறேன் பாருங்க. சாப்பிடு எனக்கு சாப்பிட போடு. சுட்டு பிடிச்சா இந்த அசிங்கம் தேவையா? சுட்டு பிடிச்சா அடுத்த கடி கடிப்பேன் பாரு. பயந்து போயிடுவேன். ஆமா பயந்து போறாங்க. முதல் கடையிலே சுட்டு பிடிச்சா அப்ப பண்ணிருக்க எனக்கு வேணாம். இந்த இதை சாப்பிட்றப்பா பூ மாதிரி இருக்குல்ல. நல்லா இருந்திருக்கா? எப்படி இருக்கு சொல்லு. அமேசான் இப்போ இருக்கு. அம்மாவுக்கு நன்றி சொல்ல வச்சதுக்கு. அம்மாவுக்கு நந்திரியா? அக்கா வேணா நீ நன்றியை சொல்லணும். அம்மா நந்திரி நீ முதல் சாப்பிட்டு எந்திரி. அப்போ ஒரு கட்டி வச்சுக்கவா எங்களுக்கு பீஸா? பாலூட்டி வளர்த்த கிளி பறிவட்ட சொல்லு. கடிப்புல அடி எனக்கு வேணாம் தாடியாத்த. அப்புறம் நைட்டு அழுகுவா எனக்கு திண்டு விட்டு எனக்கு அப்பேன்.
இது தேவையா இல்லை இது தேவையா சுடுதா? சுடுது உலக யாருக்கும் தெரியாது, நீ சிரிச்சேன்னா யாருக்குமே தெரியாது. சரி சாப்பிட்டு. ஓகே நம்மளே வீடியோ முடிச்சுக்கிடுவோம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விழுவது மதுரை மீசமணி, அன்பு செல்ல குட்டிமா மது, அன்புமணி முத்துலட்சுமி, தங்கப்புல சர்மிதா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சொல்லு எல்லாரும். ஓகே என்ன போட இருந்தா சு 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 சு